நடிகை ஒருத்தவங்க 2வதாக திருமணம் பண்ண போறாங்க அப்படின்னும், அந்த மாப்பிள்ளை இந்த பிரபலம் தானா? விரைவில் நல்ல செய்தி இருக்கா? உண்மையான்னு எல்லாரும் கேட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க வேற யாரும் கிடையாது, நடிகை சமந்தா தான். சமந்தா அவர்களுக்கு 2வது திருமணம் நடைபெற இருக்கிறதாக சமூக வலைதளங்கள்ல வதந்திகள் பரவி வந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல மூத்த பத்திரிகையாளர் நடிகருமான பைல்வான் ரங்கநாதன் சமந்தா குறித்து சில முக்கியமான தகவலை சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்னாரு அப்படின்னாலே சர்ச்சை இல்லாம இருக்காது. சமந்தாவின் முன்னாள் கணவர் நாக சைதன்யா மற்றும் நடிகை சோபிதா துலிபாலாவின் திருமணம் ரொம்பவே சிறப்பாக நடந்துச்சு. இதையடுத்து சமந்தாவும் 2வது திருமணத்தை நடத்த வேணும் அப்படின்னு அவங்களுடைய ரசிகர்கள் கோரிக்கை வச்சிருந்தாங்க. இதுக்கிடையில இயக்குனருடன் சமந்தாவுக்கு 2வது திருமணம் அப்படின்ற வதந்தி சமூக வலைதளங்கள்ல வட்டம் அடிச்சது. இதை பார்த்து சில ரசிகர்கள் ஏற்கனவே திருமணமானவருடன் மறுமணம் வேண்டாம்னு சமந்தாவுக்கு அன்பு கட்டளையை போட்டு வராங்க. இப்படிப்பட்ட சூழல்ல மூத்த பத்திரிகையாளரும் நடிகருமான பைல்வான் ரங்கநாதன் சமந்தாவுக்கு 2வது திருமணம் குறித்து பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, சித்தார்த்துடன் லிவிங் டுகெதர்ல வாழ்ந்து வந்த சமந்தா பிரேக்கப் செஞ்சுட்டாங்க. பிறகு நாக சைதன்யாவை காதலித்து திருமணம் செஞ்சாங்க. கருத்து வேறுபாடு காரணமாக அவரையும் பிரிஞ்சுட்டாங்க. இப்ப அவரோ சோபிதாவை 2வதாக திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. சோபிதாவும் ஏற்கனவே தொழிலதிபருடன் திருமணமாக விவாகரத்து வாங்கினவங்க. இதற்கிடையே தான் பணியாற்றிய ஃபேமிலி மென் என்ற வெப் தொடர்ல டைரக்டர் ராஜு நிடுமுடு என்பவரை சமந்தா திருமணம் செய்து கொள்ள இருக்கிறதாக செய்திகள் கசிஞ்சது. அதோட பாதுகாப்பான வாழ்க்கை துணை கைக்குழந்தையோடு இருந்தாலும் பரவாயில்லைன்னு சமந்தா போட்ட போஸ்ட் மிகப்பெரிய அளவில் வைரலாச்சு. ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தது. டைரக்டர் ராஜு ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்கு. இருந்தாலும் பாதுகாப்பாக கணவன் வேணும், அவங்க இருந்தா போதும், வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும்னு சமந்தா நம்புவதாகவும், அதனால்தான் தான் இப்படி ஒரு போஸ்ட் போட்டதாகவும் சில நேரங்களில் செய்திகள் வட்டமடிச்சது. இந்த நிலையில பைல்வான் சமந்தா குறித்து கூடுதல் தகவலை தெரிவிச்சிருக்காரு. அதில் சமந்தா கையில் தமிழ் தெலுங்கில் படம் எதுவும் இல்லை. ஒரே ஒரு தெலுங்கு படம் மட்டும்தான் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய கடைசி படம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களால முடியலை, அவங்களுக்கு வந்த நோய் என்னன்னே தெரியலை, நோயிலிருந்து முழுமையாக இன்னும் நான் விடுபடலை அப்படின்னு அவங்க அறிவிச்சிருக்காங்க. இதன் காரணமாகவே இப்போ தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு படத்தில் இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் எல்லாருமே சமந்தாவை ஒப்பந்தம் செய்ய மறுத்து வராங்க. இதனால் சமந்தா அவர்களுக்கு கைவசம் படமே கிடையாது. திருமணம் செய்து செட்டில் ஆகலாமா அப்படின்ற யோசனையில் இருக்காங்களாம். அதுக்கேற்றவாது ராஜு நிடுமுடு டைரக்டருடன் கைகோர்த்து வலம் வந்த வீடியோவை தற்போது ஷேர் செஞ்சிருக்கிறாங்க. இதையடுத்து இயக்குனருடன் 2வது திருமணம் செய்ய போவதாக தெலுங்கு மீடியாக்களில் பெருசாக செய்திகள் தற்போது வெளியாகி இருக்குதா. அப்படி இப்போ பைல்வான் அவர்கள் சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய அளவில் நம்மளுக்கே ஷாக் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ல சொல்லுங்கள்.